இங்கே பாருங்க யாருன்ட்டு. ரியா, இங்கே பாரு. இவன் என்னென்னா குடத்துல போடுறதும் பையில் போடுறதும் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா மளிகை பொருள் வாங்கிட்டு வந்துச்சு. இந்த பையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் உள்ளே பூந்துக்கிட்டாங்க அந்த மேடம். அவளுக்கு தான் இங்கே பையில் போகிறோம் குடத்துல போகிறோம் இப்படிலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அழகு பொண்ணு, ஆனால் வாழு பொண்ணு. ரியாமா, ரியாமா நீ வா, எழுந்துருச்சு வா, பைய எடுத்து வைக்கணும் வா. வா வரியா என்ன வாயை பார்த்தீங்களா? வா ரியா, இங்கே பேர் பைய எடுத்து வைக்கணும் வா வா. அப்படியே தூக்கிட்டு போயிடுவா அப்புறம். வா ரியா, பட்டுக்குட்டி பசிச்சுதுன்னா கரெக்டாக நம்ம இந்த ஃப்ரிட்ஜுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அவளுக்கு எங்கே வருங்க ஏதோ வீடியோ எடுக்கிறோன்னா. ஐயோயோ, பசி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் நிற்கும். ஏன்னா பால் வந்து காய்ச்சி ஊற்றும், ரயானுக்கெல்லாம் காய்ச்சி தான் ஊற்றுவேன். சரி அம்மை சமயத்துக்கு எழுந்திரிச்சா காய்ச்சிட்டு இருக்கணும். சரி அப்போ சின்ன குட்டியிலேருந்து கொஞ்சம் அப்படி வச்சு பால் பச்சை பாலாகவே கொடுத்தா சரி பழகிக்கொன்ட்டு அதே பழகி கொடுத்தேன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா சரி கரெக்டாக அங்கே கத்தும். தம்பி காலை போய் பிடிக்கும், வந்து பால் எடுத்து இது பண்ணுங்கன்னு சொல்லி வருங்க. அந்த மேடத்துக்கு இதெல்லாம் தண்ணி சாப்பாடு வைக்கிற இடம் இதெல்லாம் சும்மா இருக்க முடியாதாலே. இங்கே பாரியா, நீ அவ்வளோ க்யூட்டான பொண்ணாடி தங்கம், அழகு பொண்ணு, கண்ணழகி, கண்ணாலே மயக்கிடும் அந்த கண்ணழகி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வலிக்குதுமா, சரியா? கீறக்கூடாது, கடிக்கக்கூடாது, சரியா? எழுந்துறேன். இவளுக்காண்டி போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தாச்சு. போயிட்டாப்பா அந்த பக்கம் ரூமுக்கு போயிட்டு அங்கே பாப்பா ரூமில் அடம் பண்ணிட்டு வரும். போய் என்னென்னத்தை தள்ளி விட்டுட்டு வருமோ தெரியாது. அப்படி கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்க. இது நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ரேட்டு தான், அதாவது பணம்லாம் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த மூளைக்கு போகுதுன்னே தெரியல. ஆனால் பை கம்மியாக தான், பொருளெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நான் எப்பொழுதும் கலந்து கொட்டி வச்சுக்கிறேன். இந்த டைம் தான் உப்பு வாங்கிட்டு வந்தேன். இது ஹெல்த்தியாக நல்லதுன்னு தம்பி சொல்லிட்டு இருந்தானா, சரி ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஜவ்வரிசி லீஃபில் வாங்கினோம்னா கொஞ்சம் நிறையா இருக்கும், இது பாக்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ பாத்ரூம் போய் வந்து ஆர்பிக்கலாம் கஷ்டமாக போச்சு. பாருங்க பூண்டெல்லாம் வந்துட்டான் என் வைப்ரஸுங்கிற மாதிரி வந்துட்டான் மறுபடியும். ரியா, சரி டாட்டா சொல்லாமா தங்க பொண்ணு? இங்கே பாரு, அம்முட்டும் அறிவு இந்த பைப்பில். அம்மாடி வேகமாக வளர பார்த்தீங்களா பொண்ணதாரு. இங்கே மூஞ்ச கணக்கு காட்டே ரியா. கண்ணா முச்சி ரேரே கண்டுபிடி, யாருது நம்ம ரியா? எங்கே மூஞ்சையே காணோம், இதோ வந்துருச்சு. கண்ணா முச்சி ரேரே கண்டுபிடி யாரு தங்க பொண்ணு. சரி டாட்டா சொல்லாமா? நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிவிட்டு ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு சொல்லுங்கம்மா. பட்டு பொண்ணு டாட்டா சொல்லாமா? நீ என்ன சொல்கிற, நான் பாட்டுக்கு விளையாண்டுட்டு தான் கிடப்பேன் அப்படின்ட்டு.
அந்த மிஸ்வாக்கு தான்ப்பா யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம விளம்பரத்துக்கும் அப்படிலாம் இல்லை, எனக்கு என்னென்ன பொருளை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வீடியோ. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துச்சு. நம்ம வசந்தா சூப்பர் மார்க்கெட்டில் தான் பக்கத்தில், அந்த மார்க்கெட்டு தான் பக்கத்தில் இருக்கும். அதனால் மிஸ்வாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறேன். பாருங்களேன், சாத்து 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 சாத்தணும், சாத்து 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 அடி 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 எல்லாரையும் ஊற்றிட்டா, பாலை ஊற்றிட்டாப்பா. சரி நம்ம தொடச்சிப்போம். சின்ன பிள்ளை, அவள் என்ன தெரியும், அவளுக்கு என்னத்தை கண்டா பாவம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய், டாட்டா. சரி, டாட்டா, பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.